உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவருக்கு சாதகமா ஒரு ப்ரூஃப் கூட இல்ல. எதை வச்சு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நம்பிக்கை சார், நம்பிக்கை. இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு எதிரா இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்களுக்கு எப்படியாவது உதவுங்கிற ஒரு நம்பிக்கை. நாங்களே எதிர்பார்க்காத திருப்பம் நடந்திருக்கு சார். அது எங்க நேர்மைக்கு கிடைச்ச வெற்றி. அதுதான் இது. இது கொடுங்க. அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட்ல நடக்கிறதையும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மை லார்ட். யுவர் ஆனர், அது என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இந்தாங்க, நீங்களே பாருங்க. யுவர் ஆனர், கௌதம் மேல பொறாம இருக்கிற யாராலையோ வேணும்னே ஜோடிக்கப்பட்ட கேஸ் தான் இது. இது யதார்த்தமா தான் என் பார்வைக்கு கிடைச்சது. ஆபீஸ்ல இருந்த சிசிடிவில இருந்து கூட கரெக்டா அந்த டைம்க்கான ஃபுட்டேஜ் கிடைக்கலன்னும் போது இது கௌதம் மேல வேணும்னே ஏற்படுத்தப்பட்ட பழின்னு தெளிவா தெரியுது. இதனால கௌதம் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் நல்ல தீர்ப்பா தரணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட கௌதமின் மனைவி இங்கு வாதாடியதிலிருந்தும் அளிக்கப்பட்ட சாட்சியங்களிலிருந்தும் கௌதம் குற்றமற்றவர் என்று தெளிவாகிறது. எனவே கௌதமை விடுதலை செய்கிறேன். கிரண்யா வேண்டுமென்றே கௌதம் மீது பழி போட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. இன்ஸ்பெக்டர் ஜான்சி கிரண்யாவை கோர்ட்டின் நேரத்தை வீணடித்ததற்கும் பொய் வழக்கு தொடர்ந்ததற்கும் புதிய வழக்கு பதிவு செய்து கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சற்றும் பயப்படாமல் நீதியை காப்பாற்றவும் தன் கணவரை காப்பாற்றவும் போராடிய இந்திரா அவர்களை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. குழந்தையா? எந்த குழந்தை? யோயோ, பொய் சொல்லாத. நானே பெத்தவளுக்கு பாவம் செஞ்சுட்டேன்னு தான் பயந்து போய் குழந்தைய கொல்லாம வீட்டுல கொண்டு வந்து வச்சேன். ராத்திரி பூரா வெக்காளி ஆத்தா வந்து பயமுறுத்துறா. இந்த வம்பே வேணாயா, குழந்தைய திருப்பி கொடுத்துலான்னு தான் நான் போறேன். நீ எங்கேயா போன? உண்மையை சொல்லு. குழந்தை உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா புள்ள, நான் தான் குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம பாபுல்ல நானும் அவனும் சேர்ந்து குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, பாவி மனுஷா, கண்ண சொந்த நேரமா பார்த்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டியே. முதல்ல வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு வாயா. ஏய், கொன்னுடும் தானே அவங்க உன்கிட்ட கொடுத்தாங்க. நம்ம கொல்ல தானே வேணாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை கொடுத்தா நம்ம நல்ல காசு பார்க்கலாம். முதல்ல போன வைடி, நான் துட்டோட வரேன். யோ 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 யோ, வேணாயா, சொன்னா கேளியா. பெத்தவங்க கிட்ட குழந்தைய கொடுத்துடலாம்யா. அடச்சி வாய் முடு.
ஜேபி உன்கிட்ட குழந்தைய கொல்லணும் தானே கொடுத்தாரு. நாம அதை வாழ தானே வைக்க போறோம். அந்த குழந்தைக்கு நல்லது தானே செய்யறோம். நீ போன வை முதல்ல. யோயோ சொல்ல கேளியா? யோயோ யோ யோ அம்மா தாயே வெக்காளி, அந்த குழந்தைய காப்பாத்துமா. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே என்ன வச்சு குளிக்க வச்சாச்சு அத்தை. அம்மா கௌதம், அம்மா எந்த இடத்துல உன் கால் படக்கூடாதோ அங்க எல்லாம் பட்டுருச்சு. வேண்டாண்டா, இனிமே அந்த கோர்ட் ஸ்டேஷனு இங்கெல்லாம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நல்லதோ கெட்டதோ அம்மா இதோட எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எல்லாம் நல்ல காலம்தாண்டா. கௌதமுக்கு நிறைய கந்திஷ்டி ஜெயா. கையோட இன்னைக்கு சாயந்தரமே உட்காந்து அதையும் கழிச்சு விட்டுறேன். கௌதம், நீ வீட்டுக்கு வர வரைக்கும் உசிரே இல்லடா. நேத்துக்கு இந்த நேரம் எல்லாம் ஐயோ நினைச்சே பார்க்க முடியலடா. நீ இல்லாம இந்த வீடே இருண்டு கிடந்துச்சு கௌதம். நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏதோ ஒரு கெட்ட நேரம் நம்ம குடும்பத்தை புடிச்சு ஆட்டம் போட்டுருச்சு. அத்தை போதும் அத்தை. அதான் இந்திரா கௌதம எல்லாத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் அத்தை நீங்க கண் கலங்குறீங்க? அம்மா இங்க பாருங்க. என்னம்மா நீங்க விடுங்கம்மா. அதான் நான் வந்துட்டேன்ல. சரிடா. ஆமா அத்தை, நீங்க சாமி கும்பிட்டுட்டு கௌதம் நெத்தியில திருநீரை வச்சு விடுங்க. அதுவே கௌதமுக்கு பெரிய காவல் தான். எந்த கெட்டதும் கௌதம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா அத்தை, நீங்க திருநீர் வச்சு விட்டாலே அது பெரிய பாதுகாப்பா இருக்கும். கௌதம், சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. இனிமேலாச்சும் எந்த வம்பளையும் போய் மாட்டிக்காம இருக்கணும்னு வேண்டிக்கோ. வா கௌதம், வா சாமி கும்பிடு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.